ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்கீங்க? Why being unmarried? Okay, so actually it's not that I never had any relationship or whatsoever. இருந்தது, கல்யாணம் வரைக்கும் போனிச்சா இல்லை, அதெல்லாம் இல்லை. But yeah, I think number one is because of myself personally, right? I'm very career minded woman. So வந்து போயிட்டு கல்யாணம், ஃபேமிலி, அந்த அந்த கான்செப்ட் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே ஹெவி ஆயிரும், டூ ஹெவி. ஓகே, ஸோ அதுவாசி வந்து அது ஒரு ஃபேக்டர். இன்னொன்று ஃபேக்டர் வந்து என் கூட பிறந்தவங்க வந்து என்னோட சேர்த்து 5 பேர் சொன்னல. ஸோ என் மேலே வந்து 3 அண்ணா, கீழே ஒரு தங்கச்சி, அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட பிக் பிரதர், என்னோட செகண்ட் பிரதர் வந்து அவர் இறந்துட்டாரு, இறந்து ஒரு 4 வருஷமாச்சு. அப்புறம் என்னோட தேர்ட் பிரதர், இவங்களுக்கு எல்லாமே வந்து they have their own family. So in our country, right, like மலேசியாவில் வந்து கூட்டு குடும்பம்லாம் வந்து இல்லை. We all are very like we have to pay our own bills, those kind of stuff. Like the moment ஒரு ஆள் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு இருக்கணும், காடி இருக்கணும். பொண்ணும் சரி ஆண்களும் சரி, அந்த மாதிரி கல்ச்சரில் தான் போயிட்டு இருக்கு இங்கே வந்து. ஸோ கூட்டு குடும்பம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் பேரண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். ஓகே, ஐ ஆம் லிவிங் வித் மை பேரண்ட்ஸ். அண்ட் ஸோ அண்ணெல்லாம் வந்து கிட்டக்கிட்ட தான் இருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. இறந்து போன அண்ணன் வந்து அவங்களோட வீடு வந்து நெக்ஸ்ட் ரோ, அடுத்த தெரு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து கொஞ்சம் இதே நெய்பர்ஹுட்டில் தான் இருக்காங்க, பட் கொஞ்சம் தூரம். என் தங்கச்சி வந்து சென்ட்ரல் ஆஃப் மலேசியாவில் இருக்கா. நான் வந்து சவுத் சைடில் இருக்கேன், அவன் சென்ட்ரலில் இருக்கான். ஸோ யா, அப்புறம் பார்த்தேன், லைக் the more your parents get older, right, நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூடியா போயிட்டு இருக்கும். அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். மை ஃபாதர் இஸ் அ ஹார்ட் பேஷண்ட். ஓகே, ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், those kind of stuff. அதுக்குன்னு நான் வீட்டுலாம் வந்து வெளியே ட்ராவல்லாம் பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படியே அவங்க கூடியே இருக்கணும், அப்படியே 24/7 அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னென்ன டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுமோ, மெடிக்கல் ஃபாலோ அப், all this kind of stuff, I will make sure that I'll get it done. Actually, yeah, just அது ஒரு 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 பழக்க தோஷமாச்சு, ஒரு ஹேபிட் ஆச்சு. Get it or not? இதே நான் வந்து நானும் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, I think it will be like I don't know, I can't imagine that, like where I will be, எங்கே இருப்பேன், என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன். I can't imagine all those things. So yeah, அதுதான் ஸ்டோரி. Okay guys, that's the reason why I did not get married. But am I lonely? அப்பப்போ தோணும், அப்பப்போ. Okay, not like all the time தோணும் அப்படி இல்லை, because busy woman. ஓகே, நிறைய பிஸ்னஸ் சென்ட் இருக்கு. ஸோ ஒன்றுமே பெரிய இஃபெக்ட் இல்லை. அப்பப்போ தோணும் நம்மளுக்கும் வந்து ஒரு பாசம் காமிக்கிறதுக்கு. ஐ மீன் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாசம் காமிக்கிறதுக்கு, பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பாசம். அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். those kind of stuff, like someone to talk to. உங்களுக்கு வயசு ஏற ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ யா, companionship, that's the way. ஸோ தோணும், பட் I think it's like we are the type of person, ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்ட் நான் கமிட்டட் லைஃப்பில் இருக்கும்ல. ஸோ யூ நோ ஹவு டு ஜஸ்ட் go through that moment. You just அப்படியே வாக் பை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ தட்ஸ் த ஸ்டோரி, ரைட்? அடுத்த எபிசோட பார்ப்போம். பாய்.